ஹாய் எவ்ரி ஒன். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் உள்ள சில்வர் ஸ்பூன் கெஃபே ரெஸ்டாரண்ட்க்கு பஃபெட்க்கு ஒரு நாள் போயிருந்தோம். இந்த ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்தது. பஃபெட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. முதல்ல நீங்கள் பார்க்குறது வெல்கம் ட்ரிங்க். அடுத்ததாக சூப் வெரைட்டிஸில் சிக்கன் கொரியாண்டர் சூப், சிக்கன் நூடுல் சூப் இருந்தது. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக ஆஃப்ரிக்கன் லோக்கல் ஃபுட் செக்ஷனில் உகாண்டாவுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான மட்டோக்கே, ஜீனட் சாஸ், அது கூட ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, சப்பாத்தி, மட்டன் சூப், கீரை. அடுத்ததாக ஸ்டார்டர்ஸில் சிக்கன் 65, லெமன் கார்லிக் சிக்கன், ஃபிஷ் டவா ஃப்ரை தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கறது சிக்கன் 65. வாட் ஸ்பெஷல் யூ ஹேவ்? கோகோனட் தோசை. இன்னொரு விஷயம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஹோட்டலில் நம்ம ஊர் ஸ்பெஷலான தோசையில் எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. கோகோனட் தோசையில் ஆரம்பித்து ஆனியன் தோசை, டொமேட்டோ தோசை, பொடி தோசை, இப்படி எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. அது கூட தொட்டுக்கிறதுக்கு கோகோனட் சட்னி, கார சட்னியும் வச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ரொம்ப கலர்ஃபுல்லான சூப்பரான வெஜிடபிள் சாலட். ஸ்டார்டர்ஸில் லசோனி பன்னீர் டிக்கா, அது கூட ஆனியன் வடை வச்சுருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ் இன்னும் முடியலங்க. ரொம்ப டெம்டிங்கான ஹனி சில்லி காலிஃப்ளவர், அது கூட ஹரபரா கபாப் வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸில் தால் மக்கனி, பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது. இது பேசிக்கலி ஒரு கேரளா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். அதனால கேரளா ஸ்பெஷலான ப்ரௌன் ரைஸ், தோரன், சாம்பாரும் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது உண்மையிலே. கடைசியாக கசாபா, மட்டன் கறி, சிக்கன் குழம்பு இருந்தது. இந்த பஃபெட் மெனுடைய ப்ரைஸ் 40,000 லோக்கல் உகாண்டன் ஷில்லிங்ஸ். இது நம்ம ஊர் காசுக்கு ஜஸ்ட் 1000 rupees தான். நீங்கள் உகாண்டாவில் இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.